அனைவருக்கும் வணக்கம். இந்த பாகம் 2இல் உலக புகழ்பெற்ற நம்முடைய இந்திய விஞ்ஞானிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பாகம் 1இல் பண்டைய கால இந்திய விஞ்ஞானிகளை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இவர் 1909ஆம் ஆண்டு அக்டோபர் 30இல் மும்பையில் பிறந்தார். தனது தொடக்க கல்வியை மும்பையிலேயே பயின்றார். 1927இல் இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் கைன்ஸ் கல்லூரியில் பொறியியல் படிப்பில் சேர்ந்தார். இவருக்கு கணிதத்திலும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. 1931இல் கேவெண்டிஷ் ஆய்வுக்கூடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார். இவரது முக்கிய ஆய்வு காமா கதிரியக்க உட்கவரலில் எலக்ட்ரான் பொழிவு என்பதாகும். தன்னுடைய 22 ஆண்டுகளில் 50 கட்டுரைகளை இவர் வெளியிட்டிருக்கிறார். எலக்ட்ரான் பாசிட்ரான் சிதறல் குறித்த இவரது ஆய்வு ஹோமி பாபா சிதறல் என அழைக்கப்படுகிறது. 1940இல் இந்தியா திரும்பிய ஹோமி பாபா இந்திய அறிவியல் கழகத்தில் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணி மேற்கொண்டார். இவரது இடையூறாத முயற்சியில் 1945ஆம் ஆண்டு டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதற்காக ஒரு நிலையத்தை நிறுவியவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். இவர் 1919 ஆகஸ்ட் 12இல் அகமதாபாத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே பௌதீகம், கணிதம் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். 1975ஆம் ஆண்டு விண்வெளியில் தம்முடைய இந்திய நாடு ஆரியபட்டா என்ற செயற்கைக்கோளை அனுப்பி சாதனை படைத்தது. அதை தயாரித்தது இந்த சாராபாய் தான். எப்படி விஞ்ஞானி பாபாவின் முயற்சியால் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்ற நிறுவனம் நிறுவப்பட்டதோ அப்படியே சாராபாயின் முயற்சியால் நிறுவப்பட்ட ஆராய்ச்சி நிலையம்தான் சாராபாய் பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற பிரிவை விரிவுபடுத்தி விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்கினார். காஸ்மிக் கதிர்களை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இக்கதிர்கள் விண்ணில் இருந்து பூமியை வந்தடைகின்றன. அடர்த்தியான மழை போன்ற சக்தி கொண்டவை. இக்கதிர்கள் வரும் வழியில் சூரியனை, பூமியின் காற்று மண்டலம், காந்த பகுதி இவற்றுடன் தொடர்பு கொள்கிறது. விண்வெளியில் கிரகங்களுக்கு நடுவே ஏற்படும் மாற்றங்கள் எல்லாம் இந்த கதிர்களில் பிரதிபலிக்கிறது என்ற உண்மையை வெளியிட்டார். இதுபோன்று காஸ்மிக் கதிர்கள் பற்றிய பல உண்மைகளை உலகுக்கு விளக்கியவர் இவர். அது மட்டுமல்லாமல் இவர் பல்வேறு நிறுவனங்களை நிறுவினார். டெக்ஸ்டைல் தொழில், மேனேஜ்மெண்ட் திறமையை வளர்ப்பது, விஞ்ஞானத்தை அனைவரும் புரிந்து கொள்ளும்படி எளிமையாக்குவது, இதுதான் இவரது லட்சியமாக இருந்தது. 1975-76இல் இவர் மேற்கொண்ட தி சேட்டலைட் இண்டஸ்ட்ரியல் டெலிவிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகத்தான் அனைத்து இந்தியர்களும் பல்வேறு சேனல் வழியாக தொலைக்காட்சியை கண்டுகளிக்கிறார்கள். பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரன இவர் தன்னுடைய 52வது வயதில், அதாவது 1971இல் மரணமடைந்தார். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பவர் பிரபுலா சந்திர ராய், அதாவது PC ராய் என்று அழைக்கப்படுபவர். இவர் வங்காளத்தில் 1861ஆம் ஆண்டு பிறந்தார். சிறு வயதில் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். எனவே சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஆங்கிலம், லத்தீன் போன்ற மொழிகளை கற்றார். ஒரு நாள் விஞ்ஞானி பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை படிக்க நேர்ந்தது. அன்றிலிருந்து அவருக்கு விஞ்ஞானத்தின் மீது ஈடுபாடு வந்தது. அரசியல், விஞ்ஞானம், பொருளாதாரம் என்று அனைத்து துறைகளிலும் வல்லுநராக இருந்த அவர் அதன் பிறகு விஞ்ஞானத்தில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார். முதலில் சிட்ரிக் ஆசிட் தயாரிக்க துவங்கினார். அப்போது எலுமிச்சை பழத்தின் விலை அதிகமாக இருந்ததால் சிட்ரிக் ஆசிட் தயாரிக்க ஆகும் செலவு அதிகமாக இருந்தது. எனவே அந்த முயற்சி கைவிட்டார். அப்போது பிரசிடென்சி கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தார். கிடைத்த சொற்ப சம்பளத்தை ஆராய்ச்சிக்கு முழுவதுமாக செலவழித்தார். பிறகு தொழிற்சாலையில் சல்பூரிக் ஆசிட்டின் தேவை அதிகம் என்பதை உணர்ந்து அதை தயாரிக்க முயன்றார். அதிலும் தோல்விதான் கிடைத்தது. கால்நடைகளை வெட்டி விற்பனை செய்யும் இடத்திற்கு சென்று அங்கே வீணாக வெட்டி எறியப்படும் துண்டுகளை எடுத்து வந்து மாடியில் போட்டு வைத்தார். மாமிச துண்டுகளில் ஒட்டி இருந்த மாமிசத்தை சாப்பிட பல பறவைகள் பறந்து வந்தன. மாமிசத்திலிருந்து துர்நாற்றம் வீசியது. இதனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவரிடம் சண்டை பிடித்தனர். இதனால் என்ன செய்வதென்றே தவித்தவர் அவர் நண்பர் உதவியோடு சொந்தமான ஒரு காலி இடத்தில் அதனை உலர வைத்தார். தன்னிடமிருந்த எலும்புகளை எல்லாம் போட்டு கொளுத்தினார். அதிலிருந்து எழுந்த புகை மற்றும் துர்நாற்றம் பக்கத்தில் உள்ளவர்களை துன்புறுத்தியது. மீண்டும் எல்லோரும் ராய் அவர்களை திட்டினார்கள். இம்முறை தனக்கு வந்த எதிர்ப்பை கண்டு கலங்காத ராய் அவர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். எரித்த சாம்பல்களை கொண்டு வந்து சல்பூரிக் ஆசிட்டுடன் சோதனை நடத்தினார். அதிலிருந்து சூப்பர் பாஸ்பேட் என்ற சோடா லாயினி கிடைத்தது. இந்த லாயினை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைத்தார். அதிலிருந்து சோடா பாஸ்பேட் கிடைத்தது. அதை எடுத்து சுவைத்து பார்த்தார். அது எலும்புகளுக்கு சுவையூட்டு நல்ல டானிக்காக மாறியது.
இந்த டானிக்கை மருந்து கடைக்காரர்கள் வாங்க மறுத்தனர். வெளிநாட்டு தயாரிப்புகளை அப்போது அதிகம் வாங்கியதால் இவருடைய தயாரிப்பு மறுக்கப்பட்டது. ரேயின் டானிக்கின் சக்தியை கண்ட டாக்டர்கள் இதையே பரிந்துரை செய்தனர். அதனால் இவர் புகழ் உலகம் முழுக்க பரவியது. பெங்கால் கெமிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல் என்று ஆரம்பித்து புகழ் பெற்றார். இவரது ஆராய்ச்சி தொடர்ந்து பல மையங்கள் ஆரம்பித்தார். ஆராய்ச்சியில் ஈடுபாடு உள்ள இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தினார். இவ்வாறாக தன்னுடைய பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி மெர்குரஸ் நைட்ரேட்டை கண்டுபிடித்தவரும் இவர்தான். காந்திஜி, கோகலே போன்றவர்கள் இவரது நண்பர்களாக இருந்தனர். நான்காவதாக பார்த்திருப்பவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். இவர் 1858 பிறந்தவர். தாவரங்களுக்கு உயிரும் உணர்வும் உண்டு என்ற உண்மையை கண்டுபிடித்தவர். நம்மை போலவே வெப்பம், குளிர், ஒளி போன்றவற்றை தாவரங்களால் உணர முடியும் என்ற உண்மையை சோதனை மூலம் நிரூபித்தவர். போஸ் குட்டி பாப்பாவாக இருக்கும்போதே செடி கொடிகள் அருகே நின்று இலைகளை தொட்டு பார்த்து ரசிக்கிறார். இவர் வங்காளத்தில் உள்ள டாக்கா மாவட்டத்தில் உள்ள ராரிகால் கிராமத்தில் பிறந்தார். கொல்கத்தா நகரின் புகழ்பெற்ற செயின்ட் சேவியர்ஸ் பள்ளியில் படித்தவர். அதன் பிறகு லண்டன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவக் கல்லூரி பயிலத் தொடங்கினார். உடலை அறுத்து பரிசோதனை செய்வது இவருக்கு பிடிக்கவில்லை. எனவே மருத்துவக் கல்லூரியை விட்டு பாதியிலிருந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பிஎஸ்சி பட்டம் பெற்றார். வெளிநாட்டிற்கு சென்று படிப்பதை விரும்பாமல் கொல்கத்தாவிலே இருந்து பிரிஸ்டிஜ் கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார். அங்கு மின்சார கதிர்வீச்சு பற்றி ஆய்வு செய்தார். அந்த ஆய்வுக்காக லண்டன் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. லண்டனில் உள்ள ராயல் அறிவியல் கழகத்திற்கு செடி கொடிகளுக்கு உயிருண்டு என்ற தம்முடைய ஆய்வு கட்டுரையை 1901 அனுப்பி வைத்தார். இந்தியன் என்பதால் அது ஆரம்பத்தில் மறுக்கப்பட்டது. அதன் பிறகு 20 ஆண்டுகளுக்கு பின் ராயல் அறிவியல் கழகம் இவரது ஆய்வை ஏற்றுக்கொண்டு விருது வழங்கி கௌரவித்தது. பிறகு ரேடியோ அலைகள் பற்றி ஆராய்ச்சி ஈடுபட்டார். கம்பி இல்லாமலேயே மின்சாரத்தை அலைகளாக அனுப்ப முடியும் என்பதை நிரூபித்தார். வேவ் கைடு என்ற கருவியை கண்டுபிடித்தவர் போஸ். தற்போது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் நியூக்ளியர் சோதனையின் போது பயன்படுத்தப்படுவதன் மூலம் போஸின் திறமைகள் அறியலாம். ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்க உதவும் கொஹாரர் என்ற கருவியும் கண்டுபிடித்தார். கருவியை தொடர்ந்து இயக்கினால் செயல்படாது, சிறிது நேரம் ஓய்வு கொடுத்து இயக்கினால் நன்கு செயல்படும். என்ன தெரிகிறது? உலோகங்களுக்கு உணர்வுகளும் நினைவுகளை உண்டு என்பதை நிரூபித்தார். இவர் கண்டுபிடித்ததிலே அற்புதமான கருவி கைரஸ்கோகிராஃப். இக்கருவி தாவர நுட்பமான உணர்வை வெளிக்காட்டும். நம் உடலில் வலி ஏதும் ஏற்பட்டால் அது எலக்ட்ரிக் சிக்னலாக மூளைக்கு செல்லும். அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நாம் கற்று தொடங்குகிறோம். அதுபோன்று எலக்ட்ரிக் சிக்னல்கள் உலோகங்களுக்கும் தாவரங்களுக்கும் உண்டு. ஆனால் நமக்கு இருப்பது போல் அவற்றுக்கு இதயம், தசைகள், மூளை இல்லை. எனவே இந்த வேலையை பல்வேறு பகுதிகள் செய்கின்றன. அதனால் காலதாமம் ஏற்படுது என்ற உணர்வை கண்டுபிடித்தார். 1937 ஆண்டு நவம்பர் 23 இவ்வுலக வாழ்வை நீத்தார். கொல்கத்தாவில் இவர் பெயரில் போஸ் இன்ஸ்டிடியூட்டில் இன்றும் செடி கொடிகள் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஐந்தாவதாக நாம் பார்க்க இருப்பவர் பெஞ்சமின் பேரி பால். இவர் 1906 ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள முகன்பூரில் பிறந்தார். நோயினால் தாக்கப்படாத கோதுமைகளை கண்டுபிடித்து பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர். சிறு வயதிலேயே செடி கொடிகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இவரது குழந்தை பருவமும் கல்லூரி பருவமும் பர்மாவில் கழிந்தது. அப்போது அவர்களது இனிய இல்லத்தில் அழகிய தோட்டம் ஒன்று அமைத்து பராமரித்து வந்தார். வயதிலிருந்தே தங்கள் தோட்டத்தை கண்ணும் கருத்துமாக பராமரித்து வந்ததை பார்த்த தந்தை அவருக்கு ஊக்கப்படுத்தினார். அந்த ஆர்வத்தின் காரணமாக கோதுமை விவசாயம் பற்றி ஆராய்ச்சி செய்ய முன் வந்தார். அயராத உழைப்பின் காரணமாக அதிக நோய் எதிர்ப்பு சக்தி பெற்ற NP700, NP800 போன்ற புதிய ரக கோதுமைகளை கண்டுபிடித்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்ததன் பலனாக 1954 ஆண்டு NP809 என்ற கோதுமையை கண்டுபிடித்தார். இது நிறைய மகசூலை தந்தது. அத்துடன் எல்லாவித நோய்களையும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெற்றிருந்தது. அதன் பிறகுதான் இந்தியா கோதுமை உற்பத்தியில் மிக சிறப்பான இடத்தை பெற்றது. விவசாயத்துறைக்கு இவர் ஆற்றிய பணியை பாராட்டி தி ரஃபி அகமது கிக்வாய் பரிசு பெற்றார். த பீர்பால் சஹானி மெடல், OS ராமானுஜ மெடல் போன்ற பல்வேறு விருதுகளை இவருக்கு அளிக்கப்பட்டது. இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு காரணமாக இருந்தவர் இவரே. இறுதியாகவும் 6வது நபராகவும் பார்க்க இருப்பவர் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன். தமிழ்நாட்டில் 1898 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் கரியமாணிக்கம் சீனிவாச கிருஷ்ணன் பிறந்தார். இவர் சென்னையில் கல்வி கற்றார். இவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாக கொல்கத்தாவில் உள்ள இந்தியன் அசோசியேஷன் கன்சர்வேஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தார். அங்கு சர் சிவிராமன் தலைமையின் கீழ் ஆப்டிக்கல் தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற இவருடைய விருப்பம். அதன்படியே ராமனுடன் பணிபுரியும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. இவருக்கும் சிறு பங்கு உண்டு. எந்த ஒரு திடப்பொருளும் உள்ள ஒழுங்குமுறை பல்வேறு செயல்கள் மூலம் இறுதியுடன் பெறுகின்றன.
இப்படிப்பட்ட ஒழுங்கு கட்டமைப்பு பற்றிய ஆராய்ச்சி தான் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் எனப்படும் பிரிவு. இப்படிப்பட்ட கட்டமைப்பு முறையில் மாலிக்குள்களை இவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் சக்தி எது என்று கண்டுபிடிப்பதில் தீவிரமான ஆராய்ச்சி ஈடுபட்டார். கிறிஸ்டல்களில் காணப்படும் தெளிவான வடிவங்கள் அணு மற்றும் மாலிக்குள்களின் திடப்படுத்தப்பட்ட ஒழுங்குக்கான வடிவமைப்பின் விளைவு என்பதை கண்டறிந்தார். அத்துடன் தெர்மோயூனிக்ஸ் துறையும் இவருக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. ஒரு பொருள் வெப்பமடையும் போதும் அதிலிருந்து எலக்ட்ரோ அணுக்கள் வெளியேறுவது குறித்தும் ஆராய்ந்தார். வெற்றிடத்தில் உலோகத்தை வெப்பப்படுத்தினால் அந்த வெப்பம் எப்படி பரவுகிறது என்றும் ஆராய்ந்தார். இந்த கண்டுபிடிப்பு தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இதன் காரணமாக 1940ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோ விருதினை பெற்றார். கிறிஸ்டன் பௌதிகத் துறையின் தத்துவ ஞானியாக திகழ்ந்தார்.